இருந்தாலும் நீங்கள் என் காலை தொடர்றது ரொம்ப சங்கடமாக இருக்கு. இந்த மாப்பிள்ளை மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. சக்தி மறந்துட்டேம்மா, ராம் வந்திருந்தாரு. என்னப்பா சொன்னாரு? அதே ஒரு பேப்பர் பண்டில் கொடுத்தாம்மா, ஏதோ நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கான், நிலம் வைக்கிற விஷயமா. அதை உள்ளதான் வச்சிருக்கேன், என்னன்னு போய் பாருமா. சரிப்பா. அடடே, எவ்வளோ ரத்தம் கட்டியிருக்கேன். என்ன மாப்பிள்ளை நீங்க? இவனை முதல்ல சக்தி கிட்டேருந்து கட் பண்ணணும். அப்போ தான் சக்தியோட மனசு என் பக்கம் திரும்பும். ஹலோ ராம். சொல்லு சக்தி. ராம், நீங்க கொடுத்துட்டு போன பண்டில் இப்பதான் நான் பார்த்தேன். ஆமா சக்தி, செம்மேடுங்கிற கிராமத்துல இடம் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. அது வித்தா வர கமிஷனை வச்சு என் பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். அந்த இடத்த விற்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நானே இந்த தொழிலுக்கு புதுசு. நான் பார்ட்டியை எங்கே போய் தேடுவேன்? அதனால தான் நீ சொன்ன மாதிரி பப்ளிசிட்டி பண்ணலான்னு தோணுச்சு. பிட் நோட்டீஸ் அடிச்சு உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன். நீ வீட்டில் இல்லை, அதான் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுமே சக்தி. என்ன ராம், உங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? ஏன் உங்களையும் என்னையும் பிரிச்சு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த செம்மேடு இடத்தோட டீடைல்ஸையும் என்னோட கான்டாக்ட் நம்பரையும் பிட் நோட்டீஸா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதை டெய்லி பேப்பர்ல வச்சு நம்ம ஏரியா பூரா கொடுத்தா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிய வாய்ப்பு வரும் இல்லையா? இதை மட்டும் எனக்கா செஞ்சு கொடு சக்தி. கண்டிப்பா ராம், நம்ம ஏரியா மட்டும் இல்ல, பக்கத்து ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க கிட்டே கொடுத்து போட சொல்றேன். ரொம்ப நன்றி சக்தி. சரி ராம், நான் வச்சிடுறேன். தேங்க்யூ சக்தி, பாய். இவங்களை பிரிக்க உடனே ஏதாவது செஞ்சாகணுமே. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாதிச்சது நார வாயம் கெடுக்குதான். பியூட்டிஃபுல். சிவகாம என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நீ? ஓ, தலை ஃபுல்லா நிறைய பூ வச்சிருக்க. ஓ, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்க. தலையிலேருந்து ஸ்மெல் அப்படியே வருது. ஏய், எப்படி தெரியுமா இருக்க? நேற்று கார்டன்ல ஃப்ரெஷ்ஷா காலிஃப்ளவர் பார்த்தோமே, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு உன் ஃபேஸ். உன்னை இந்த மாதிரி அழகா பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. நீ மட்டும் ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா நீ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா? சும்மா கனவு காணாதீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கு என் நகை சேட்டு கடையில இருந்து சேஃப்டி ஆகுதோ அன்னைக்குதான் எல்லாம். ஏய் லூசு லூசு, நீ என்ன எப்ப பாரு அதே நினைப்புல இருக்கிறியா? நான் அந்த மேட்டரை பத்தியே பேசல. நான் பேச நினைச்சது இந்த வீட்டு மேட்டரை பத்தி. ஓ, அத சொன்னீங்களா? அது மேட்ரு. ரத்னா கிட்ட பேசி அவன் மனசை கரைச்சி வச்சிருக்கேன். அவன் நமக்கு சாதகமாக தான் பேசுவா. நீ முட்டாள் மாதிரி உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாதேன்னா, நீயும் என் சைடே எனக்கு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங்காக பேசு. அப்போ தான் நம்மளுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அவன் வந்தோடனே டப்புன்னு அவன் சைடுக்கு மாறிடாத. ரத்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவா, அது மாதிரி நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னா. என்ன சத்தம் ஜாஸ்தியா இருக்கு? செத்த எலி நாத்து அடிக்குது. குடிச்சிருக்கீங்களா? இப்ப எதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க? ஏய் செல்லம் செல்லம் செல்லம். ஏய் குடிச்சு சீச்சி குடிச்சிட்டு வந்தனான்றது இப்போ முக்கியம் இல்லைப்பா. நாம் போட்ட பிளான் படி நாம் ஜெயிப்போமா இல்லை தோப்போமா, அதுதானே இப்போ லைஃப்பில் முக்கியமான விஷயம். பாரு, நான் உன் தம்பிக்கிட்ட பேசணும்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்ல. அதுக்காக தான் இவ்வளோ மாதிரி சின்னதாக ஒரு 90 போட்டு வந்தேன். நான் 90 போட்டால் தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். ஏய் 90 நான் நம்பலாம், நீ நம்பிடாத. என்ன உன் தம்பிக்கும் எனக்கும் நடுவில் நடக்கும் யுத்தத்தில் அவன் கை ஓங்கும் போது டக்குன்னு வந்து என்னை காப்பாற்றிடுவேன். ஏன்னா நீ என்னதான் லட்டு மாதிரி அழகா இருந்தா கூட உன் கழுத்துல தாலி இல்லைன்னா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருப்ப. அதனால தான் சொல்கிறேன், உன் தம்பி வந்தோடனே எனக்கு சவுண்டு விடு. அதுக்கப்புறம் அவனை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன்றதை பார்த்து நீ ரசினா. குட் நைட் மனுஷனும். ஐயோ வந்துட்டானே. காட்டு சிவகாமி, உன் தம்பி வந்துட்டான்டி. சைலன்ஸ்.
என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? சாப்பிட்டியாமா? இல்லண்ணா, எல்லாரும் நீ வந்தது சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்லக்கா, எனக்கு பசிக்கல. வயசு நீங்க எல்லாரும் பெரியவனா நிக்க முடியாம நிக்கிறல, எழுந்து சேர் கொடுத்தா நான் குறைஞ்சு போடுவேன். யூசி மச்சான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் உனக்கு பாரமாவே இருக்கக்கூடாது மச்சான். அதான். அப்படி நான் சொல்லவே இல்லையே. இப்போ எதுக்கு இந்த பீடிகை எல்லாம்? இல்ல நீ சொல்ல, இருந்தாலும் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. நானும் உன்ன மாதிரி பெரிய ஃபேமிலியில பிறந்தவன் தான். அது எங்க ஃபேமிலிக்கு நிறைய வெக்கம், மானம், சூடு, சொரணம், ரோசம், திமிரு, கொழுப்பு எல்லாமே எங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் உன் அக்காவோட நகையெல்லாம் அடமானம் வச்சு பிசினஸ் பண்ணி தோத்துட்டேன். நான் ஒத்துக்கிறேன். நான் பட் தோத்தவன் என்னைக்குமே தோத்தவனா இருக்கணும்ன்றது சட்டம் கிடையாது. எழுந்து நிப்பான், ஜெயிப்பான். அதுதான் இப்ப என்னோட ஐடியா. என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இது கிளியரா சொல்றேன், நான் உனக்கு புரியும்படியா சொல்றேன்ல. மேஜிக் சேர் அப்படின்னு ஒரு பிசினஸ் பண்றான். அந்த பிசினஸ்ல நான் பார்ட்னர். நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணோம்னா 6 months. இது என்ன, இது பிள்ளைகா வீடு. இது மாதிரி 10 வீடு வாங்குவேன் நான். அவ்வளவு லாபம் ப்ராஃபிட் வர்றேன் எனக்கு. ஆனா என்னன்னா, அதுல பார்ட்னர் ஆகிறதுக்கு முதல்ல கொஞ்சம் போடணும்னு சொல்றான். என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் கேட்குறீங்க. என்கிட்ட ஏது பணம் தெரியுமே. கர்மாந்திரம், கையில 5 பைசா இல்லாத பிச்சைக்காரன் நீன்றது நல்லா தெரியுமே. ஏன்னா உனக்கு உன் கடன் அடைக்கணும். அப்புறம் யாராவோ இதை நிற்கிற ரத்னா வயிற்றுப்பின் அது கல்யாணத்தை முடியணும். படிப்பே யாருனா கூட இதை மேல் படிப்பு படிக்க வைக்கணும். இப்படி நிறைய உனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா இவ்வளோ பிரச்சனையும் நீ ஒண்டியால எப்படி சமாளிக்க போற ராமு? ஆமா ராமு, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். கூடி பேசி முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, கோச்சிக்க கூடாது. இந்த வீட்டை விற்கிறோம். அதை 4 பேருக்கும் 4 பங்கா பிரிக்கிறோம். இப்படி எனக்கு முடுக்கா பேசுறதுக்காக தான் குடிச்சிட்டு வர சொன்னியா இவர? சீ அவ்வாயிலேருந்து எனக்கு குஷ்டு வர சொல்றதா? அந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்லவே மாட்டேன்ல. நானும் தான் உங்ககிட்ட பேசணும்னு நல்லா குஷ்டு வந்திருக்கேன் நானு. சரி, இப்போ மேட்ரு அதெல்லாம் இல்ல. இப்போ நான் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? இந்த வீட்டை விற்று அதுல வர்ற பணத்தை 4 பேருக்கும் ஈக்குவல் பங்கா எழுதி வைக்கணும். அவ்வளவுதான். முடியாது. அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது மச்சான். இந்த வீட்டில் எங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல, என் பொண்டாட்டிக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல, அந்த பங்கு பிரிச்சு கொடு. இது பாருங்க மாமா, குடி போதையிலையும் ஒரு நிதானம் வேணும். தொழில் பண்றேன்னு இருந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து நின்னப்போ மாமாவாச்சேன்னு நினைச்சு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு என்னைய கேள்வி கேட்கறீங்களா? கூட்டணி சேர்க்கல மச்சான். நான் எப்பவுமே சொல்லதான், என் செல்லத்தோட பணத்தை வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன். ஆமா ராமு, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. பேசாம வீட்டை வித்துடலாம். அண்ணா, என்னாலையும் நீ வரதட்சணை பணத்தை ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. வயிறு பெருசாயிடும். அப்புறம் நான் தூக்கில தான் தொங்கணும். அதனால இந்த வீட்டை வித்து என்னோட பங்கு கொடு. அதை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மகா, நீ மட்டும் அமைதியா இருக்க? உன் பங்குக்கு நீயும் ஏதாவது கேள்வி கேளு. அண்ணே, வீட்டை வித்துட்டு காசை வீசிட்டு வானே. நமக்கு எதுவும் வேண்டாம். நம்ம ஒரு வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். ஏய், நீ சுமாரடி. ராமு, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். சாப்பிடாமலே சாப்பிட்டேன்னு என்கிட்டயே நீ போய் சொல்ற. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடலன்னு. இங்க பாரு, நீ கஷ்டப்படுறீன்னு தான் நாங்க எல்லாரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆமா, உங்க முடிவை நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க. இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். என்னால இந்த வீட்டை விற்க முடியாது. அப்ப பிரச்சனைகளுக்கு என்னதான் முடிவு? உனக்கு பணம் வர வரைக்கும் நான் புள்ளைய பெத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் மொத்து வாங்கிக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா? டேய், இப்படி உனக்கு நீயே சமாதானப்படுத்திட்டு இருந்தா நீ வாங்கின கடனுக்கு கடன்கார வட்டி மேல வட்டி போட்டு மொத்தமா இந்த வீட்டை எடுத்துட்டு போயிடுவான்டா. இது மாதிரி லேட் பண்ணினே போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த வட்டிக்கு வட்டி கூட்டி போட்டு அந்த வட்டியை காரணம் காட்டி 4 பங்கையும் ஒரே பங்கா அவனால அவுட்டுன்னு போடுவான். முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இது பாருங்க, கடன்காரங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம்.
அவங்கள சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படியே இருந்தாலும் உங்க சம்மதம் இல்லாம நீங்க எல்லாரும் கையெழுத்து போடாம இந்த வீட்டை விற்க முடியாது. ரத்னாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது, மகாவை படிக்க வைக்க வேண்டியது, இது எல்லாமே என் பொறுப்பு. என்ன வீட்டை விற்காம கடன் அடிச்சிருவேன், கல்யாணம் பண்ணிடுவேன், படிக்க வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? நான் ஒருத்தனை நம்பி மோசம் போனதுக்கும் இப்ப நீ நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லையே. இங்க பாரு ரத்னா, உன் மேல நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னை திட்ட முடியாம நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பேச வச்சிடாத. உன் கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்னடா எப்படி சொல்லிட்டு போறான் ஆம்ஸ்ட்ராங் அவன்? என்னடி இவன் வீடு விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போடுறானே. ஆஹா, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது சிவகாமி. காலையில டிவியில என் ராசி பலனுக்கு சொன்னாங்க, இன்னைக்கு சந்திராஷ்டமா. நான் ஆக்சுவலாக பேசவே கூடாதான். சாதாரணமாகவே லொடலொடன்னு பேசுவேன். 90 வேற போட்டு வந்து நிறைய பேசுனேன்னா தான் கோச்சின்னு உருன்னு போயிட்டான். இப்போ என்ன பண்றது? பேசாம போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். ஏ ரத்னா, போய் படு. நீ போய் படு மகா, வாடி. அடுப்புல பால் வச்சிருக்க, எடுத்து வச்சிருங்கன்னு. இன்ட்டு கொடுக்குற பத்தியா? பால் குடிச்சிட்டு வந்து ரூமுக்கு வந்தா ஓகேயா? வழக்கம் போல ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஓகே இல்லையா? இப்போ தலையில கை வச்சதுல அப்போ கொஞ்சம் மூளையை செல வச்சிருக்கலாம். சார், குட் மார்னிங் சார். அடிதடி கேஸ் சார், அட்மிட் பண்ணிட்டேன். கூட இருக்கிறவன் பேச மாட்டேங்கிறான். அதான் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். டாக்டர், கேஸ் ஹிஸ்டரி என்ன? பலமா அடிபட்டிருக்கான். யாரோ ஓங்கி தலையிலயும் கன்னத்திலையும் பலமா அடிச்சிருக்காங்க. அதிர்ச்சியில மயக்கமாயிருக்கான். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது பாருங்க, அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. வணக்கம் சார். கான்ஸ்டபிள், இவன் தானே கூட இருந்தது? ஆமாம் சார். டேய், உன் பேர் என்ன? சுரேஷ் சார். யாருமே இல்லாத காட்டுக்குள்ள உங்களுக்கு என்னடா வேலை? சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன் சார். டிக்கெட்டை காட்டு. சார் மிஸ் ஆயிடுச்சு சார். பொய். நீயே அடிச்சு போட்டுட்டு ட்ராமா பண்றியா? சார் சத்தியமா இல்லை சார், இவன் என் ஃப்ரெண்டு சார். எல்லாரும் இப்படிதான் சொல்லுவீங்க, தெரியாது எங்களுக்கு? அவங்க கூட உனக்கு என்ன பிரச்சனை? சார் ஆளுங்களை செட் பண்ணி அங்க போய் அடிச்சு போட்டிருக்க. சார் அதனால சார். சரி, நீ அடிக்கல, நட்டு நடு காட்டுல இவனுக்கு எப்படியா இவ்வளவு அடிபட்டிருக்கோம்? சார் பாத்ரூம் போறேன்ட்டு போனேன் சார். ரொம்ப நேரம் ஆயும் ஆளை காணும் சார். நான் தேடிட்டு இருக்கும்போது என் மேலே வந்து விழுந்தான் சார். முகம் பூரா ரத்த காயம். பேய் பேய்னு கத்துனா சார். அப்படியே மயங்கி விழுந்துட்டான். நான் தான் சார் இங்கே தூக்கிட்டு வந்தேன். சார் நாங்கள் அங்கே இருக்கும்போது ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தமும் மல்லிப்பூ வாசனையும் வந்தது சார். சரிடா, நீ சொன்ன மாதிரியே அங்க பேய் இருந்துச்சுன்னு வச்சுக்க. பேயின்னு தெரிஞ்சுதான் அவன் பின்னாடி போனானா? ஏண்டா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா எதுக்கோ போய் பேய் பிசாசுன்னு கதையா விடுற? இவன் கண்ணு முழிக்கட்டும், வச்சுக்கிற ஒண்ண. கான்ஸ்டபிள் சார், 2 பேரோட அட்ரஸையும் எழுதி வாங்கிக்கங்க. இவன் செல்போன் வாங்கி செக் பண்ணுங்க. ஓகே சார். இவன் பைக்கை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட சொல்லுங்க. இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் இவனை விடக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். ஏய் சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். சார் பேயி பிசாசு. சொல்டா காசி. இந்த பேப்பர்ல எல்லாம் பிட் நியூஸ் கொடுத்திருந்தியே, என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? கிளையன்ட்ஸ் யாராவது வந்தாங்களா? ஒரு பார்ட்டி பேச வரேன்னு சொல்லியிருக்காடா. அதான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் கால் எப்படி இருக்கு? நடக்க ஆரம்பிச்சிட்டியா? ஹாஸ்பிட்டல்ல தான்டா இருக்கேன். உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், சாரிடா. டேய் அதெல்லாம் பரவாயில்லடா, விடுறா. டேய் காசி, செகண்ட் லைன்ல பார்ட்டி தான் வராரு. நீ லைனை கட் பண்ண, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேடா. சார் வணக்கம் சார். நான் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டீங்களா சார்? சார் நான் கிரீன் ஹாஃப் ஷர்ட் போட்டிருக்கேன் சார். ஓகே சார், வாங்க.
மனோகர் சார். சார் நீங்க தான் அந்த பேப்பர்ல ஆட் கொடுத்ததா? ஆமா சார். நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா சார், நான் உங்க ஏரியா தான் சார். ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நான் பேப்பர் கூட போட்டிருக்கேன், ஞாபகம் இல்லையா? ஓ சாரி, மறந்தே போச்சு. ராமு ரைட்? கரெக்ட் சார். குட், உட்காருங்க. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? சார் நான் இப்போதான் சார் டீ சாப்பிட்டேன். நீங்க ஒரு தடவை டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டீங்கன்னா. பிஸ்னஸ்லேயே குறியா இருக்கீங்க. அதில் சார் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நான் இடத்த பற்றி சொல்லுவேன். சொல்லுங்க ராமு, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு, இதோட விலை என்ன, ஓனர் எங்கே இருக்காரு, இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் இந்த இடம் செம்மேடுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது சார். பட்டாலாம் பக்காவாக இருக்குது சார். சிங்கிள் ஓனர், அவர் ஃபாரினில் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கண்ட்ரோலில் தான் இந்த இடம் இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே மரங்களாக இருக்குது சார். நீங்கள் முதல்ல இடத்த பார்த்துருங்க சார். சார் மொத்தம் எவ்வளோ ஏக்கர் சார் பார்க்குறீங்க? எனக்கு ஒரே காம்பவுண்டாக ஒரு 80 ஏக்கர் தேவைப்படுது. சார் இது மொத்தம் 100 ஏக்கர் சார். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஒருத்தரோட தான். அவரும் எனக்கு தெரிஞ்சவர் தான் சார். பேர் சந்தானம். ரேட் முன்ன பின்ன இருந்தாலும் பேசிடலாம் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் செட் ஆகிடும் தான் தோணுது. இப்படி ஒரு இடத்த தான் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக அங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன். கிட்டத்தட்ட 1000 பேர் அங்கே வேலை பார்க்க போகிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கு. ஆமாம் சார், 2 கிலோமீட்டர்லேயே மெயின் ரோடுக்கு வந்துடலாம். போக்குவரத்துக்கு நல்ல வசதி, எந்த தொந்தரவும் இல்லாத அமைதியான மக்கள். இது எல்லாத்தையும் விட 30 அடியிலேயே நல்ல தண்ணி. ஃபேக்டரி கட்ட அருமையான இடம் சார். இந்த இடத்த பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடும் சார். மிஸ்டர் ராமு, டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குல்ல? எந்த வில்லங்கமும் இல்லையே? இல்லை சார், எந்த வில்லங்கமும் இல்லை சார். அப்புறம் ராமு, இந்த டாக்குமெண்ட் காப்பியோட லேட்டஸ்ட் ஈசி காப்பி வேணும். அதை வாங்கி கொடுத்துருங்க. நான் லாயர்கிட்ட பேப்பர்ஸை கொடுத்துறேன். அவர் பார்த்து செக் பண்ணிட்டாருன்னா நாளைக்கே போய் இடத்த பார்த்துடலாம். காலையில் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இடம் பிடிச்சிருந்தா நான் இம்மீடியட்டா அட்வான்ஸ் கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன சேரணுமோ அதையும் கொடுத்துருவேன். ஓகே? ஓகே சார். ஓகே ராம், அப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். சார் ஒரு நிமிஷம் சார், இதோட ஜெராக்ஸ் காப்பி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்தாங்க சார். ஓகே, தேங்க்யூ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். சார் வாங்க, நான் உங்கள் கார் வரைக்கும் வரேன். ஓகே ராமு, நான் லாயர் கிட்ட பேசிட்டு ஈவினிங் போல உங்களுக்கு கால் பண்றேன். சரி சரி, பார்க்கலாம். டேய் ஃப்ராட், டேய் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீடா. டேய் யாரா சும்மா விட மாட்டேடா. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. நம்பிக்கடா வாங்கி. விடியா. விடுடா, என்ன ஏமாத்திட்டீங்க. விட்டுறானோ? டேய் யாரை ஏமாத்த போற? டேய் விடுடா, விட மாட்டேடா. விடுங்கயா. போடா. போடா. பெரிய ஃப்ராட். இவனை நம்பாதீங்க. எடுத்துட்டு போங்க அவனை. சாவு என் கையில தான். போடா. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. ஏய் போடா. சாவு என் கையில தான். விடு விடு. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. எடுத்துட்டு போடா. போடா. யார் மேல கை வைக்கிற? போடா. யார் மேல கை வைக்கிற நீ? தொலைச்சிருவ உன்னை. அவர் மேலே கை வைக்கிறடா நீ. பிச்சு விடுவா ராஸ்கல். மறுபடியும் வந்தானா அவ்வளவுதான். போடா. சார் யார் சார் அவன்? யாருன்னே தெரியல. திடீர்னு வந்தான், ஃப்ராடுன்னா சட்டையை பிடிச்சான். ஏதோ பைத்தியக்காரன் நினைக்கிறேன். சரி விடுங்க சார் அவனை. நீங்க உட்காருங்க சார், முதல்ல உள்ள உட்காருங்க சார். வாங்க சார். உங்க Thank you. வாட்ச் உட்காருங்க சார். சார் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் சார். ஓகே வாங்க சார். போங்க 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 போங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது பையனா பொண்ணா? என் தம்பி தாங்க ஐயா. ஆஹா. பொண்ணு இதே ஊரு தான்.
லவ் மேரேஜ் மாதிரி தான். 2 பேரோட ஜாதகமும் இருக்கா? என்னங்க? இது பையனுது. சரி. ஆஹா, விவாக யோகம் அமோகமா இருக்கு. இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்கும். நல்ல ஜாதகம் தான். இது பொண்ணோட ஜாதகம். சரி. ஆமா, உங்க 2 பேர் குடும்ப லெவல்ல பேசிட்டீங்களா? பொண்ணு மாப்பிள்ள பாத்துக்கிட்டாங்க. பெரியவங்களும் நாங்களும் பேசிக்கிட்டோம். இருந்தாலும் மன பொருத்தம் ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதான். ஆமா ஆமா, 10 பொருத்தத்துல 8 பொருத்தம், 9 பொருத்தம், ஏன் 10 பொருத்தமே இருந்தாலும் ஜாதக பொருத்தம் முக்கியமா பார்க்கணும். நட்சத்திரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்துறதான்னு தான் கவனிக்கணும். வித்தியாசமான ஜாதக கட்டமா இருக்கு. சூரியனுக்கு 12வது இடத்துல சந்திரனை தவிர எல்லா சுப கிரகங்களும் ஒன்னா இருக்கு. இது சுபவாசி யோக ஜாதகமாச்சு. என்ன ஜோசியரையா? சொல்லுங்க. ஜாதகத்துல எதுவும் பிரச்சனையா? இல்ல நல்லாதான் இருக்கு. இல்ல எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. நீங்க வேணான்னு சொன்னா நாங்க கல்யாணத்தையே நிறுத்திடுறோம். ஐயோ, அது முடியாது வசந்தி. ஜாதகத்துல தடை இருந்தா பரிகாரம்லாம் இருக்கு. என்ன ஜோசியர? 2 ஜாதகத்திலையும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. அது போதும், பொருத்தம் கூட பார்க்க வேண்டியது ஜோசியர. பொண்ணு பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க. பொண்ணோட ஜாதகம் எங்கிட்டயே இருக்கட்டும். நான் நல்லா பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்றேன்னு. 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. நீங்க சொன்ன பிறகுதான் மேற்கொண்டு பொண்ணு வீட்டுல பேசணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும். சரிங்க ஜோசியர, நான் கிளம்புறோம். எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? நான் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லவே இல்லையே. எல்லாம் கணிச்சு முடிச்சிட்டு நானே வீட்டுக்கு வந்து கேட்டு வாங்கிக்கிறேன். பாத்தியா வசந்தி, எவ்வளோ நேர்மையா இருக்காரு. சரிங்கய்யா, நாங்க வரோம். 2 நாளைக்குள்ள வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வரமா. அப்போ வரங்க. சரி, நாங்க வரோம். ஏனா எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ரத்னாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இது கூட குறைச்சல் இல்ல. இப்படி சீவி சிங்காரிச்சிட்டு போய்தான் அந்த வக்கத்தோளோட பழகி அவ வயித்துல வாரிசை கொடுத்துட்டு வந்திருக்க. அந்த பிரச்சனை என்ன ஆகும்னே தெரியல. அம்மா, அந்த பொண்ணு பாவமா. டேய், அவ அண்ணனால நான் கேட்ட வரதட்சணைய கண்டிப்பா கொடுக்க முடியாதுடா. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படிடா நடக்கும்? அவ கர்ப்பமா இருக்காளே, அது இல்லன்னு ஆயிடுமா? அதை எப்படி கலைக்கணுங்கிறத மட்டும் தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கலைச்சு விட்டுட்டா நம்ம பயப்படவே தேவையில்லை. உங்க வீட்டு பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு வெட்டு ஒண்ணு துண்டு 2ன்னு பேசிடலாம். பேசாம இருமா. டேய், இனிமே நீ ஒண்ணும் பேச தேவையில்லடா. நீ அந்த ரத்னாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. முதல்ல நீ அந்த ஹாஸ்பிடல் வேலையை விட்டுடுறா. அம்மா, வாய் மூடமா. சார், நீங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க தம்பி. உள்ள வந்தா குரல் கொடுக்க தெரியாதா? இப்படியா திருடா மாதிரி வந்து நிக்கிறது? சாரிம்மா. உங்க குடும்பத்துல எல்லாரும் தப்ப பண்ணிட்டு அப்புறமா தான் சரி பண்ணுவீங்க போல இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உன் தங்கச்சி முதல்ல கர்ப்பமாயிட்டா, இப்ப கல்யாணத்துக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி. ஏமா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? அவர் என்ன விஷயமா வந்திருக்காருன்னு கேளு. சொல்லுங்க தம்பி. பேசுற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அத பத்தி பேசதாமா வந்தேன். இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு தம்பி? மனுஷனா ஒரு சொல்லு, ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி பணத்தையும் நகையும் ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா உங்க தங்கச்சிக்கு வேற இடத்த பாருங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. உங்க எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறும். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை விட அதிகமா செய்ய போறோமா. அன்னைக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்களே தம்பி? இல்லம்மா, நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்றேன். அது மூலமா ஒரு பெரிய தொகை வரப்போகுது. நல்ல நாளா பார்த்து நேர கல்யாணத்தையே வச்சுக்கலாமா, அதை சொல்லிட்டு போலாம் தாமா வந்தேன். ஐயோ, என்ன தம்பி நிக்கிறீங்க? யோ, உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. ஏய், மச்சான் வந்திருக்கா, நிக்கிறியே? ஏய், போய் ஜூஸ் போடுங்க, போடி. உட்காருங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி.
என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆதங்கத்துல தான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. ஏய் ஜூஸ் ரெடி ஆடி. அதெல்லாம் எதுவும் வேணாமா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். உங்க வீட்டுல விருந்தே சாப்பிடுறேன். புரியுது புரியுது. ஏட்ல எழுதாம கைய நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.